சல்மான் கான் பட பூஜையில செம கெத்தா கலந்துக்கிட்டு நயன்தாரா. வெளியான செம வீடியோ. பாலிவுட்ல ஒரு பக்கம் ராஷ்மிகா மந்தனா அசத்திக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நானும் வரேன் அப்படின்னு ரவுண்டு கட்டி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நடிகை நயன்தாரா. தமிழ்ல சுந்தர் சி இயக்கத்துல மூக்குத்தி அம்மன் 2, அப்புறம் கவின் கூட இணைஞ்சு நடிக்கக்கூடிய ஹாய் மாதிரியான படங்கள் கைவசம் இருக்கக்கூடிய நிலையில, அடுத்ததா சல்மான் கான் படத்திலயும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நயன்தாரா. தமிழ் சினிமாவுல ரஜினிகாந்த், அஜித், விஜய், சிவகார்த்திகேயன், சூர்யா மாதிரியான முன்னணி நடிகர்கள் கூட பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்த நயன்தாராவ, அவரோட கல்யாணத்துக்கு பின்னாடி எந்த ஒரு முன்னணி நடிகரும் ஹீரோயினா கமிட் பண்ணலையே, ஏன் அப்படிங்கிற கேள்விகளும் அடிக்கடி எழத்தான் செஞ்சது. ஆனா அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம தெலுங்குல சிரஞ்சீவி, மலையாளத்துல மோகன்லால், மம்முட்டி, கன்னடத்துல யாஷ், ஹிந்தில ஷாருக் கான தொடர்ந்து இப்போ சல்மான் கான் அப்படின்னு டாப் கியர்ல போய்க்கிட்டு தான் இருக்காங்க. அட்லி இயக்குனரா அறிமுகமான ராஜா ராணி படத்துல நயன்தாரா நடிச்ச நிலையில அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. விஜய் நயன்தாராவை வச்சு பிகில் படத்தை இயக்குன அட்லி ஷாருக் கானை வச்சு இயக்கின ஜாவான் படத்திலையும் நயன்தாராவை பாலிவுட்ல அறிமுகப்படுத்தினாரு. ஹிந்தில நயன்தாரா நடிச்ச முதல் படமே 1000 கோடி வசூல கடந்தது. ஷாருக் கானை தொடர்ந்து சல்மான் கான் படத்துல நயன்தாரா ஒப்பந்தமாயிருக்காங்க. ஏற்கனவே சிரஞ்சீவி நடிச்ச காட்ஃபாதர் படத்துல நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல சல்மான் கான் கேமியோ ரோல்ல நடிச்சிருந்தாரு. வாரிசு பட இயக்குனர் வம்சி இயக்கத்துல சல்மான் கான் நடிக்கக்கூடிய படத்தோட பூஜை மும்பைல நடந்த நிலையில, செம கெத்தா கார்ல வந்து இறங்கி கேரவனுக்குள்ள நயன்தாரா போகக்கூடிய வீடியோவ படக்குழு வெளியிட்டிருக்கு. இந்த வருஷம் சிரஞ்சீவியோட நயன்தாரா நடிச்ச மனசங்கர வரப்பிரசாத் காரு படம் 300 கோடி ரூபாய் வசூல ஈட்டுச்சு. ஷாருக் கான் படமும் மிகப்பெரிய அளவுல பாக்ஸ் ஆபீஸ்ல சாதனை படைச்சது. யஷ் நடிச்சிருக்கக்கூடிய டாக்ஸிக் படமும் வெளியானா பாக்ஸ் ஆபீஸ்ல தெறிக்கும். இந்த நிலையில நயன்தாராவோட ராசி சல்மான் கானுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. கடைசியா விஜய வச்சு வம்சி இயக்குன வாரிசு படத்திலையும் ராஷ்மிகா மந்தனா தான் ஹீரோயின். அதே மாதிரி சல்மான் கான் நடிச்ச சிக்கந்தர் படத்திலையும் ராஷ்மிகா தான் ஹீரோயின். ஆனா 2 பேருக்குமே ராஷ்மிகா மந்தனா செட் ஆகாத நிலையில நயன்தாராவை இப்போ நாடி இருக்காங்க.